நாளும் கோளும் என்ன செய்யும் அப்படிங்கிறதை பற்றி 2025 விஸ்வாவாசு வருடம் ஆகஸ்ட் மாதம் ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்குது, என்ன செய்யலாம், என்ன செய்யக்கூடாது, என்ன விதமான வழிபாடுகள் உகந்ததாக இருக்கும், அது மட்டும் இல்லைங்க, உங்களோட திசாபுத்தி அமைப்புகள் எப்படி இருக்குது உங்களோட பிறப்பு ஜாதகத்தில் அப்படிங்கிறதை உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தின் அடிப்படையிலையும் இந்த கோச்சார ரீதியான கிரக மாற்றங்களின் அடிப்படையிலையும் இந்த காலகட்டத்தில் நட்சத்திர பலன்கள்லாம் எப்படி இருக்க போகுது, உங்களுடைய பிறப்பு நட்சத்திரம் ஜென்ம நட்சத்திர பலன்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறதை பற்றியும் விரிவாக நம்ம பார்க்க இருக்கிறோம். அன்பு நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் குருச்சந்திர வடிவேல். இப்போ உங்களுடைய ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். சிம்ம ராசி காலச்சக்கரத்தின் 5வது ராசியாக இருக்கக்கூடிய சிம்ம ராசி அன்பர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் 2025 எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்க்கையில், சிம்ம ராசி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னாலே பார்த்தீங்கன்னா நேர்மையான குணம், நிர்வாகத்திறன், எதையும் தன்னோட கட்டுப்பாட்டுக்களை நிர்வாகம் செய்யக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இயல்பாகவே உண்டு. அதே போல் எந்த ஒரு காரியத்திலையும் எந்த ஒரு செயல்லையும் தன்னம்பிக்கை குறைபாடு இல்லாமல் தளராமல் செய்யக்கூடியவர்கள் அப்படின்னா நம்ம சிம்மராசி அன்பர்கள் தான். செல்ஃப் மோட்டிவேட்டட் பர்சன் அப்படின்னா நம்ம சிம்மராசிக்காரங்க தான். இந்த சிம்மராசியை பொறுத்த வகையில் மற்றவங்களுக்கு உதவக்கூடிய குணம் இருக்கும், அனைவரிடத்திலையும் அனுசரித்து நடந்துக்குவாங்க. அதே நேரத்தில் சூழ்நிலைக்கு ஏற்ற போல் அந்த சூழ்நிலையை கையாள்றது அப்படிங்கிறது மிகவும் திறமை வாய்ந்தவர்கள். அப்படிப்பட்ட உங்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ஆகஸ்ட் 17 வரையும் ஓகே தான். ஏன்னா சூரியன் 12 புதனோடு இணைவு, 2 குழையோனோடு இணைவு பெற்று இருக்கிறாங்க. கொஞ்சம் விரைய செலவுகள் இருந்தாலும் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, வருமானம் அப்படிங்கிற ஒரு விஷயமும், கமிஷன் வருமானம், வேலை தொழில் வருமானம், நிலுவையில் இருந்த வருமானம், வர வேண்டிய வருமானம், இதெல்லாம் வரும். ஃபினான்சியலி கிட்டத்தட்ட ஓகே தான், நல்லாயிருக்கும். ஃபினான்சியலி முன்னாடி இருந்தது மாதிரி ஒரு பெரிய சிரமம் இருக்காது. எங்கிட்ட ஒரு வழியில் நமக்கு வர வேண்டிய பணம், சேர வேண்டிய பணம், கேட்டு வச்ச பணம் அப்படின்னு ஏதோ ஒன்று நம்மளை நிறைவு செய்யும். ஸோ ஃபினான்சியலி பரவாயில்ல. அதே போல் இன்கம், வேலை தொழில் வருமானத்தில் இருக்கவங்களுக்கு வேலை தொழில் வருமானம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் பண பிரச்சனையும் இல்லை, வரும். அதற்கான வருமானம், தேவைக்கேற்ற வருமானம் அப்படிங்கிறது நல்லா இருக்குது. சரி, வேறு எந்த பக்கம்தான் நல்லா இல்லை அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அஷ்டம சனி. இப்போ வக்ரவ நிலையில் சனி. சிம்ம ராசிக்கு இது ஒரு நல்ல காலம். இந்த டைம் ரைட் டைம். என்னன்னா, ஏற்கனவே ஒரு திட்டம், ஒரு பிளானு, வெளியூர் வெளிநாடு போகிறது, அது மட்டும் இல்லாமல் ஏதோ ஒரு விஷயத்தை பிளான் பண்ணி செய்யணும்னு பிளான் பண்ணிவிட்டு அதை பார்த்துக்கலாம், இப்போ கொஞ்சம் டைம் சரியில்லாமல் இருக்குது அப்படின்னு தள்ளி வச்சது. இல்லை அப்படின்னா அது ஏதாவது ஃபினான்ஷியல் இஷ்யூஸ், இல்லை வேற ஒரு பிரச்சனை, அதனால செய்யலை அப்படின்னு சொல்லி நிப்பாட்டி வச்ச வேலைகள், பழைய வேலைகள், திட்டமிட்ட வேலைகள், செய்யணும் நினச்சிருந்த வேலைகள், அதுவும் உங்களுக்கும் சரி மற்றவங்களுக்கும் சரி நன்மை தரக்கூடிய செயல்கள் அனைத்துமே இந்த காலகட்டத்தில் செய்யலாம். குயிக்காக முன்னேற்றம் கிடைக்கும். டக்குன்னு அந்த விஷயங்கள்லாம் நடக்க ஆரம்பிக்கும். நல்ல விஷயங்கள் நடக்கும், திட்டமிட்டபடி நடக்கும். நடக்கக்கூடிய ஒரு நல்ல காலகட்டம் தாங்க இந்த காலகட்டம். இதில் செவ்வாய் பகவான்னு சொல்லக்கூடிய உங்கள் ராசிக்கு பாக்யாதிபதி பார்த்தீங்கன்னா, ராசிக்கு 2ஆம் இடத்துல அற்புதமாக அமர்ந்துட்டார். தனம், குடும்பம், வாக்கு, வருமானம் ஓகே, குடும்பம், வாக்கு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறதான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இதில் என்ன நடக்குது அப்படின்னா, கொஞ்சம் வீண் விதண்டாவாதமான பேச்சுக்களை சிம்மராசி அன்பர்கள் இந்த காலகட்டத்தில் தவிர்த்துக்கணும். வெட்டி பேச்சு பேசுறது,
ஆமாம், அரசியல்லையும் பிரயோஜனம் இல்லாத பேச்சு பேசுகிறது. இப்போ கதைக்கு ஒத்து வராத வெட்டி பேச்சுகளை இப்போ பேசி வீணாக பேசி மனஸ்தாபங்கள் வாக்குவாதங்களை ஏற்படுத்திக்க வேண்டாம் அப்படிங்கிறது தான் இப்போதைக்கு உள்ள சூழ்நிலை. அதே நேரத்தில் வருமானத்திற்காக இருக்கிற முயற்சிகள்லாம் கை கொடுக்கும், நல்லா கை கொடுக்கும். சிறப்பை தரக்கூடிய நல்ல அமைப்பு அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்கு. இதில் என்ன ஒரு விஷயம்னா, இந்த ஆகஸ்ட் 17க்கு பிறகு உங்களுடைய ராசிநாதன் சொல்லக்கூடியவர் கேது உங்கள் ராசியிலே இருக்கக்கூடிய கேதுவோடு போய் அமர்கிறார். கேது அப்படிங்கிறவர் நல்லவரா கெட்டவரானா, அவர் ஞானக்காரகர், குழப்பத்தை தந்து தெளிவை கொடுக்கக்கூடியவர், எதுவுமே வேண்டான்னு ஒரு இடத்துல உட்கார வைக்கக்கூடியவர், மைண்டை குழப்பத்தை கொடுத்து எதையுமே செய்ய விடாமல் ஆமாம் ஸ்தம்பித்து போகச் செய்பவர். அவரோடு ராசிநாதன் போய் சேர்ந்தா என்ன ஆகுது அப்படின்னா, எங்கிருந்து தான் இந்த பிரச்சனை வந்துச்சு, இந்த குழப்பம் வந்துச்சு அப்படின்னு தெரியாத அளவுக்கு ஒரு குழப்பம் வந்துடும். எதிர்பாராத குழப்பம், எதிர்பாராத டென்ஷன், ப்ரெஷர் அப்படிங்கிறதெல்லாம் கிரியேட் ஆகிடும். அதனால் கவனமாக இருங்க, கொஞ்சம் கவனம் எடுத்துக்கங்க. விநாயகர் கோவில் வழிபாடு ப்ளஸ் பிரதோஷ காலத்தில் சிவ வழிபாடு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். பண்ணிக்கங்க சிம்மராசி அன்பர்களே, ரொம்ப நல்லா இருக்கும். ஏன்னா தேவையில்லாத ப்ரெஷர், டென்ஷன், கோபம், கன்ஃபியூஷன்ஸ், குழப்பமான சூழ்நிலைகள் இவையெல்லாம் உருவாகும். அதெல்லாம் தவிர்க்கணும் அப்படின்னா இந்த விஷயத்தெல்லாம் நீங்கள் செய்யணும். அதுலேயும் குறிப்பாக அந்த காலகட்டத்தில் சிம்மராசி அன்பர்கள் பார்த்தீங்கன்னா எல்லாருக்கையும் மதிப்பு மரியாதை பெற்றவர்கள். திடீர்னு முட்டாள்தனமாக ஒரு முடிவு எடுக்கிறது மாதிரி இருக்கும். உங்களுக்கே தெரியாது, நீங்களே குழப்பத்தில் முட்டாள்தனமாக ஒரு முடிவு எடுப்பீங்க. அது பின்னாடி ஒரு பெரிய பாதிப்பை கொடுக்கும். இவர் ஏன் போய் இந்த வேலையை செஞ்சார், இவர் இந்த அளவுக்கு இவர் பண்ணுவார்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை, இவர் இப்படிலாம் செய்வாரா, இவ்வளவு கீழ்த்தரமானவரா, இவ்வளவு மோசமானவரா அப்படின்னு யோசிக்கிற அளவுக்கு சில மட்டமான முடிவுகளை எடுக்கக்கூடிய வகையில் கன்ஃபியூஷன்ஸ் உருவாகும். அதனால் அவசரப்படாமல் பொறுமையாக, அதுவும் அரசு துறையில் வேலை பார்க்குறவங்க, பிரைவேட் செக்டாரில் தலைமை பொறுப்புகளில் இருக்கிறவங்க, நம்பர் 1 நம்பர் 2 போஸ்டிங்கில் இருக்கக்கூடியவர்கள், அது மட்டும் இல்லைங்க பார்த்தீங்க அப்படின்னா நிர்வாகத்திறன் பொறுப்புகளில் இருக்கக்கூடியவங்க, இவங்கெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டம். ஆகஸ்ட் 17க்கு பிறகு கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டமாக இருக்குது. சரி, இது யாராருக்கெல்லாம் கவனமாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த சூரியன் கேது, சூரியன் சனி, ராகு ப்ளஸ் சூரியன் இந்த மாதிரி இணைவு பெற்று உங்களுடைய ஜாதகத்தில் இருக்குது அப்படின்னா இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இந்த தசாபுத்தி அமைப்புகள் நடந்தாலும் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிற அமைப்பு இருக்குது. அப்போ பெருமுயற்சி அப்படிங்கிறது, புது முயற்சி அப்படிங்கிறது தவிர்க்கணும். அவசரப்பட வேண்டாம். இந்த காலகட்டத்தில் அவசரம் வேண்டியதில்லை. அதே போல் கணவன் மனைவி சார்ந்த விஷயங்கள் கொஞ்சம் புரிஞ்சு நடந்துக்கணும். சூழ்நிலை இப்படி தான் இருக்குது, கிரக அமைப்புகள் இப்படி தான் இருக்குது, கோச்சார நிலைகள் இப்படி தான் இருக்குது. அதனால் இதை புரிஞ்சு நடந்துக்கணும், அண்டர்ஸ்டாண்டிங்கை அதிகப்படுத்திக்கணும் அப்படிங்கிறது குடும்ப பெண்மணிகளுக்கு உண்டான ஒரு அமைப்பு. ஏன்னா நீங்கள் தான் கணவர் ஒரு வேளை சிம்ம ராசியாக இருந்தால் நீங்கள் தான் அவருக்காக நீங்கள் தான் ஜாதகம் பார்ப்பீங்க, நீங்கள் தான் அவங்களுக்காக இந்த காணொலியெல்லாம் பார்ப்பீங்க, வீடியோலாம் பார்ப்பீங்க. அப்போ கொஞ்சம் கூடுதல் கவனம் எடுத்துக்கணும். அவசரப்படக்கூடாது, கோபப்படக்கூடாது, ஒற்றுமை புரிதல் வேண்டும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அப்புறம் திருமணம் செய்யலாமா, வரன் பார்க்கலாமா, வயசாகிட்டு போகுதே, ஒரு பக்கம் அஷ்டமச்சனியாக இருந்தாலும் கல்யாணம் பண்ணணுமேப்பா, இவ்வளவு நாளாக ஆயிடுச்சு, ஆமாம் அப்படின்லாம் தோணுது இல்லையா? திருமண ஏற்பாடுகள் செய்யலாம், முயற்சி எடுக்கலாம். அது ஆவணி மாதத்திற்கு எடுங்க, ஒன்றும் தப்பு இல்லை, எடுங்க. ஆனால் கைகூடுமா அப்படின்னு பார்த்தா கொஞ்சம் லேட் ஆகும்.
எதிர்பார்த்த மாதிரி இல்லாமல் கொஞ்சம் சில அலைச்சல்கள் கொஞ்சம் மாற்றங்களுக்கு பிறகு கைகூடும். அதுலேயும் இந்த காதல் திருமணம் செய்யணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த காலகட்டத்தில் பேச்சை குறைச்சிக்கிறது நல்லது. இல்லைன்னா காதல் முறிவுகள் ஏற்படக்கூடிய காலகட்டமாக இருக்குது. கல்யாணம் வரையும் போகாமல் இடையிலே டிஸ்கண்டினியூ ஆகிடும். அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க. ஆமாம். அடுத்து மாணவர்கள் ஆகஸ்ட் 17க்கு பிறகு ஒரு புதிய குழப்பம் வருது. நம்மளோட கான்ஃபிடென்ட் லெவலையே போட்டு தரமட்டமாக்க போகுது. அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க. ஆலய வழிபாடு, ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ணிக்கோங்க. ஏன்னா உங்களோட கான்ஃபிடென்ட்டே குறையும். நம்மளால் முடியாது போலையே அப்படிங்கிற தன்னம்பிக்கை குறைபாடு வரும், குழப்பம் வரும். அதெல்லாம் கடந்து போயிடலாம். அதெல்லாம் தற்காலிகமானது தான். அதனால் கடந்து போகலாம். அதனால் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கங்க. அடுத்து பெண்கள் சார்ந்த விஷயங்கள், உடம்பு ஹெல்த்து எல்லோரும் எப்படி இருக்க போகுது அப்படின்னா, ஒன்றும் பெரிய ஹெல்த் இஷ்யூஸ் ஒன்றும் கிடையாது. அடிக்கடி டென்ஷன் ஆகுறது, ப்ரெஷர் ஆகுறது, அதனால் பாடி பெயின் வர்றது, ஹெட்டேக், தலைவலிக்குதப்பா அப்படின்னு தலைவலி வர்றது, கண் எரிச்சல் வர்றது, சரியாக தூக்கம் இல்லாமல் எதையாவது போட்டு யோசிச்சு குழப்பிக்கிட்டு அதை எப்படி இது அப்படின்னு சொல்லி குழப்பிக்கிட்டு கிடக்கிறதுனால கண்ணெரிச்சல் வர்றது, இப்படிப்பட்ட சின்ன சின்ன விஷயங்கள் தான் வரும். இதெல்லாம் கை வைத்தியம் அப்படின்னு சொல்லக்கூடிய, குடும்ப வைத்தியம் அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில் அதெல்லாம் நீங்களே இதற்கான விழிப்புணர்வை எடுத்து சரி பண்ணிக்கலாம். அடுத்து சீனியர் சிட்டிசன்ஸ், வயது மூத்தவர்கள் ஏதேனும் தொழில் முதலீடு செய்யலாமா? அவசரப்பட வேண்டாம். வேறு உடம்பு எதுவும் ஆரோக்கியம் இருக்குமா? கண்டிப்பாக உடல் ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. அடுத்து உங்களுடைய பிறப்பு ஜாதகம் சம்பந்தப்பட்ட தொடர்பான விஷயங்கள் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா டிஸ்பிளேயில் தர்ற நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு உங்களுடைய பிறப்பு ஜாதகம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், கோச்சார ரீதியான விஷயங்களுக்கு எந்த அளவுக்கு தொடர்பு பெறுது, எது சாதகமாக இருக்குது, பயன்படுத்திக்கலாமா வேண்டாமா, இந்த காலகட்டம் ரைட் டைமாக, எப்படி ஏதேனும் தெய்வீக வழிபாடுகள்லாம் எப்படி இருக்கும், செஞ்சால் என்ன மாற்றம் ஏற்படும் அப்படிங்கிறத பற்றிய ஒரு தெளிவு நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா டிஸ்பிளேல தர நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களுடைய ஜாதகத்தை, பிறப்பு ஜாதகத்தை முழுமையாக தெளிவாக நீங்கள் பார்த்து தெரிந்து கொள்ளலாம். நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள்.